to Archana's Food Trails. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பொடி ரெசிபி பார்க்க போறோம். என்ன பொடின்னு பாத்தீங்கன்னா கரி பொடி. நம்ம சவுத் இந்தியன் பொரியல்லாம் பண்றோம் இல்லையா? கத்திரிக்காய் கறி, அதுக்கு அப்புறமா வந்து கோவக்காய் கறி, இல்ல வந்து ஒரு உருளைக்கிழங்கு கறி, எதுக்கு வேணாலும் வந்து இந்த கரி பொடியை வந்து போட்டு நம்ம பண்ணலாம். ரொம்பவே வந்து ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இது வந்து எந்த பொரியல் நீங்க பண்ற போதும் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்சிக்கலாம். பேசிக் தனியா, கடலைப்பருப்பு இதெல்லாம் வச்சு தான் இந்த பொடியை வந்து நம்ம அரைக்க போறோம். எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாமா? ஸோ ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், நிறைய ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ட்ரை ரோஸ்ட் பண்ண கூட செய்யலாம். இந்த எண்ணெய் லேசாக சூடாக ஆரம்பித்தோடனே ஒரு 1/3 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுலேயே கொஞ்சம் இந்த பருப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரத்தில் தனியா வந்து ஒரு 1/3 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் தனியாவும் ஈக்குவல் அளவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 7-8 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். 7-8 இல்லை, 10-12 போடலாம் இதுக்கு. ஆக்சுவலி ஒரு 10 காஞ்ச மிளகா அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பருப்பெல்லாம் செவக்க ஆரம்பிச்சாச்சு, மிளகாவும் வறுபட்டுருக்கு. இந்த கருவேப்பிலை மட்டும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகணும். நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதே பேன்லேயே இந்த சூட்டுலேயே கருவேப்பிலை இருந்ததுன்னா கிறிஸ்ப் ஆகிடும். இதை வந்து நம்ம அதுக்கப்புறமா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை எல்லாமும் கிறிஸ்ப் ஆகிடுச்சு, ஆரவும் செஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இன்னும் கூட கொரன்னு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். இது வந்து சாம்பார் பொடியோ இல்லை காரப்பொடியோ நீங்கள் போடுவீங்க இல்லையா உங்களோட பொரியலுக்கு, அதுக்கு பதிலாக இந்த பொடியை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் காரம், ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது. கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் சூப்பராக வாசனையில் தெரியுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கறிப்பொடி வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டி ஐட்டம்ஸ் வச்சு கடகடன் வந்து பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இந்த கறிப்பொடி இப்போ பண்ணியாச்சு. வீடே மணக்கிறது, கொத்தமல்லி விதையும் கருவேப்பிலை வாசனையும். ஸோ இதை வந்து பண்ணி வச்சு உங்களோட பொரியலுக்கெலாம் போட்டிங்கன்னா அதை அப்படியே உங்களோட பொரியலையே ஒரு மாதிரி எலிவேட் பண்ணி விட்டுரும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அர்ச்சனாஸ் ஃபுட் ட்ரெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.